சோனி சேர்ந்து தொடங்கின்னு சொன்னா அவ பாட்டுக்கு எங்க அனுப்புனீங்க. அவ பாருங்க இன்னும் வரவே இல்லை. வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும்னு வேணும்னு லேட்டா வருவா பாருங்க. ஆமால அவளை வேற போக சொல்லி எந்நேரமாச்சு இன்னும் காணும் பாரு. ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தா டக்குன்னு செஞ்சு முடிக்கிறாளா? வரட்டு வரட்டு பேசிக்கிறேன். அண்ணிமா எனக்கு ஏதாச்சும் வேலை சொல்லுங்க, நானும் செய்யறேன். நானும் சும்மா தானே இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தானே, நீ எந்த வேலையும் ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த நேரத்தில் பெருசாக எல்லாம் ஓடி ஆடி எல்லாம் வேலை செய்யக்கூடாது. அதுக்கெல்லாம் இன்னும் 2-3 மாதம் போகணும். நீ கொஞ்சம் நாளாக ரெஸ்ட் எடுப்போம் சாமி. இங்கெல்லாம் தூசிங்க வருது, நீ போய் ரூம்லேயே இருப்போம். அண்ணி ஏதாவது சின்ன சின்ன வேலையாச்சும் கொடுங்க, எனக்கு போர் தான் அடிக்குது. நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் மட்டும் போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறதா? அதெல்லாம் வேண்டாம். நான் வேணா இந்த பூ வேணா கட்டுட்டா இல்லாட்டி? ஓ அப்படியா, பூ கட்டணும் தான். சரி நான் தான் கட்டலாம். சரி இப்போ வேலை இருக்குது அப்புறமே கட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி பூ உங்கள் அண்ணன் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறார் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு. சரி பூ கட்டுறீ அப்படியே உட்காந்து மெதுவா. இது செவந்தி பூ தானே, நான் கட்டிக்கிறேன். இது சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும்ல. கொடுங்க கொடுங்க, நானே இதெல்லாம் கட்டி வைக்கிறேன். நீங்கள் போய் வேறு வேலை இருந்தால் பாருங்க. இதெல்லாம் உட்காந்து செய்கிறது தானே, நான் சித்த நேரத்தில் அது கட்டி முடிச்சிடுவேன். அப்படியா சரி சரி. அப்போ சரி நீ இது கட்டி முடி. நான் இவ்வளோ சாணி கொஞ்சம் வெளியே போட்டு விடுவானா, சாணி பவுடர் வாங்கிட்டு வாடி. இந்த சோனி அனுப்பினா இன்னும் காணும் பாரவோ, கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. சரி மலர்கிட்ட ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வாடின்னு சொன்னேன். சரிம்மான்ட்டு போனால் இன்னும் வரல. சரி அவள் வந்தது வெளியே கொஞ்சம் சாணியெல்லாம் தொளிச்சு விட்டுட்டு அப்புறம் ஏதோ சுண்டல் இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். நேரம் பேர் ஆயிடுச்சு. சரிந்தா நீ கொண்டு போய் பூவை ஏதோ கட்டி வை. அதுக்குள்ளே என் மாயா இதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு சீக்கிரமா வா. வீடு கொஞ்சம் அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டுறேன். எனக்கு வீடு வேறு துடைக்கணுமா? ஆமாடி, அப்புறம் வீடு துடைக்க வேண்டாமா? ஐயோ என்னம்மா நீங்க எத்தனை வேலை தான் என்னையவே செய்ய சொல்றீங்க? நான் பாருங்க எல்லாம் சேர் போட்டு போட்டு ஏறி ஏறி அந்த ஃபேன் எல்லாம் தொடச்சு கொடுத்தேன், கதவு ஜன்னல் எல்லாம் தொடச்சு கொடுத்தா, ஒற்றையெல்லாம் அடிச்சு கொடுத்து இத்தனை வேலை செஞ்சிருக்கிறது. திரும்ப என்னையவே போய் வீடு தொடங்குறீங்க. போங்கம்மா நீங்களே வீடு தொடங்கி இல்லாட்டி சோனி தொடை சொல்லுங்க. எனக்கே ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வேணா பூக்கட்டி முடிச்சுட்டு வீடு தொடக்கட்டுமா? நீ இல்லக்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ எல்லாம் ஒன்றும் தொடக்காத. தண்ணிக்குன்னு ஏதாவது வலி குட்டுரும், அப்புறம் ஏதாவது வம்பா போயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். விடு, அவளுக்கு முடியலன்னா நான் செஞ்சுக்கிறேன். அப்புறம் என்ன துடைக்காமையா சாமி கும்பிட முடியும்? தொடச்சுதான் ஆகணும். சரி சரி இந்த பூ கொண்டு போய் நான் பூச ரூம்ல வச்சிடுறேன். நீ போய் கட்டி சரியா? சரிங்க, நீ பூ கூட தானே கொடுங்க, நானே எடுத்துட்டு போறேன். இல்லை வேணா பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வந்து வைக்கிற. விடு அதை கொடுங்க. நீ இதெல்லாம் ஒன்றும் வெயிட்டாவே இருக்கு, இது காற்று மாதிரி தான் இருக்குது. அப்படி என்ன வெயிட் எல்லாம் ஒன்றும் இல்லை. கொண்டாங்க கொண்டாங்க, நானே எடுத்துட்டு போறேன். வெயிட் இல்லைதான். சரிந்தா பார்த்து எடுத்துட்டு போ. சரி கொடுங்க அண்ணிமா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் வேற வேலை ஏதாவது பாருங்க போங்க. சரிடி மாயா, இதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அதான் அந்த உள்ள ரூம் மட்டும் 2 தொடச்சிரு. அப்புறம் முன்னாடி எல்லாம் நான் தொடச்சுக்கிறேன் சரியா? அது மட்டும் பண்ணிடு. சரி சரி அந்த 2 ரூம் மட்டும் தான் துடைப்பேன். அப்புறம் மறுபடியும் வீடு மொத்தத்தையும் என்னை துடைக்க வைக்காதீங்க, எனக்கே கையெல்லாம் வலிக்குது. சரி சரி நீ பண்றது பண்ணு. இந்த சோனி கழுத வரட்டாவோ எவ்வளோ நேரம் ஆச்சு பாரு. அவள் வந்து அவளை பாதி துடைக்க சொல்கிறேன். நீ போய் இது மட்டும் பண்ணிடு சாமி. சரிம்மா. டேய் மண்டையா, என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கிற? நானும் கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு வரேன். இதே கூட இங்கே கொண்டு வந்து இப்போ வச்சிருக்கிறேன். தூர அக்கடை எடுத்துட்டு போடா. யாக்குமாரி இதுக்கு தான் எல்லாம் பூத்து பண்ணணும், அதனால எடுத்துட்டு வந்து எல்லாம் வச்சேன் நானே. நானே முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன். தூர கொண்டு போய் வைக்கிறதாமா. இந்தா நீயே கொண்டு போய் எங்கேயாச்சும் வச்சுட்டு அப்புறம் கூட்டு. போட, நானும் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். என்னைய போய் மறுபடியும் கொண்டு போய் வையுங்கிறான். போ இதெல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு கொண்டு போய் நீயே அங்கே சாமி கும்பிட்ற இடத்துல வெயி. சும்மா எனக்கு வேலை சொல்லிட்டு இருக்கிறான். நானே எத்தனை வேலை தான் செஞ்சுட்டு இருப்பேன். இவன் பாட்டுக்கு நோகாம அப்படியே இருந்துட்டு என்னமோ 2 ஜாமானை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு பெரிய வேலை செஞ்சவ மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறான். ஐயோ ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறதுக்கு இருக்குதா? சமையல் கட்டுக்குள்ளே அப்படி சத்தம் வருது. என்ன போமாரி, என்ன சத்தம் இப்போ? ஏமா நானே கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு வரேன். இவன் பாட்டுக்கு இதை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறான். எதுடா கூட்டணும்னு சொன்னேன். அதுக்கு போய் என்னைய கொண்டு போய் தேவை இருந்தா வெய்யுங்கிறான். ஐயோ இதுக்குதான் இப்படி கத்திட்டு தெரியா போமாரி? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். சரி விட, அது 2 மம்டி தானே. டேய் அந்த அறுவாள் அந்த மம்டி எல்லாம் கொண்டு போய் நீதான் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கலாம்ல. ஏன்டா இப்படி படுத்து எடுக்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு வேலை வாங்குறப்பல என் உசுர போயிட மாட்டிருக்குது. என்ன பிள்ளைங்களா என்னம்மா போங்க. ஒரு வேலைக்கு சரி சொன்னா அதில் 1000 சண்டை. அம்மா நான் தாம இப்ப எல்லாம் கழுவி எடுத்து தொடச்சு தாம வச்சேன். நானே நீ கொண்டு போய் வைக்கலான்ட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள இந்த பூமாரி வந்து கத்திட்டு கிடக்குறான். இவ பெரிய வேலை செஞ்சு அப்படியே கூட்டி தள்ளுறாளாமா. இவ குப்பையும் இல்ல ஒண்ணும் இல்ல, இங்க ஏற்கனவே கூட்டின மாதிரி தான் இருக்குது. கூட்டினத்தையே வந்துட்டு சீமாரி வச்சுட்டு என்னமோ வேலை செய்யறவளா இவ சீன் போட்டுட்டு என்னை சொல்ற நான் சீன் போடுற பில்டப் கொடுக்குறான்னு. பாத்தீங்களாமா என்ன சொல்றானே? நான் வேலை செய்யற மாதிரி சீன் போடுறேனாமா. இவன் இந்த 2 ஜாமானை தான் கொண்டு வந்து கழுவி கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறான். நான் காலையில இருந்து எத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். வீடு முழுக்க எல்லா பக்கம் ஜன்னல் கதவெல்லாம் தொடச்சு கூட்டி அங்கெல்லாம் வீடு வாசல் எல்லாம் நான் தானே எல்லாம் மாப்பு போட்டு எல்லாம் தொடச்சு விட்டேன். சரி இது மட்டும் கூட்டி எடுத்துட்டு வேலை முடிஞ்சிரும்னு பார்த்தா இவன் இதை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு பெரிய வேலை செஞ்சவனாட்ட பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. சரி சரி உடுப்பு மாதிரி அவனை பத்தி தான் தெரியும்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும் அவன் ஒன்றும் பண்ணலன்ட்டு. என்ன பண்றது, அவனுக்கு வேற நேத்தெல்லாம் நைட்டெல்லாம் உடம்புக்கு முடியாம இருந்தான். சரி நான் அதனால தான் ஒன்றும் சொல்லல. சரி சரி விடு, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அடுத்தது ஏதாவது விசேஷ நாள் வந்து எல்லா வேலையும் அவனையே செய்ய சொல்றேன். இப்போ அவனுக்கு எதுவும் முடியலையில, அதனால நான் பெருசாக அவனுக்கு எந்த வேலையும் சொல்லலை.
சரி சரி விடு, இது மட்டும் கொஞ்சம் ஒரு சில கூட்டி எடுத்துரு போதும். டேய் கொண்டு போய் அதை உள்ள வை போ. இவன் நல்ல உங்களை ஏமாத்தி நல்லா வச்சிருக்கான். இவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் விசேஷ நாள் வந்து முன்கூட்டியே காய்ச்சல் வந்துடும். வர மாதிரி அப்படியே நடிச்சு தள்ளிடுவான். எந்த வேலையும் செய்ய மாட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்டிகை வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அப்ப நல்ல திம்பா எல்லாம் சுத்துவான் எல்லாம் பண்ணுவான். அப்ப காய்ச்சல் போயிடும் உனக்கு. இவன் பெரிய சீன் போடுறவன். இவனை பத்தி உங்களுக்கு தெரியாம நீங்க பேசிட்டு இருங்க. அவன் என்ன சொன்னா நீங்க அவனை நம்புங்க. பாத்தீங்களாமா இவன் என்ன பேசிட்டு இருக்கிறானே? நான் சீன் போடுறேனாமா, காய்ச்சல் வந்த மாதிரி நடிக்கிறேனாமா. எப்போ மாதிரி என்னடா என்னையும் நடிக்கிறேன்னு சொல்ற? நான் உண்மையிலேயே நேரத்தெல்லாம் காய்ச்சலோட தான் படுத்துட்டு இருந்தேன் தெரியுமா? தோட்டத்துக்கு போயிட்டு மழையில அவ்வளவு நேரம் நனைஞ்சிட்டு வந்தேன். இரு என்னையும் நீ நடிக்கிறேன்னு சொல்றீல்ல, உனக்கு உடம்புக்கு முடியாம காய்ச்சல் வரும்ல, அப்ப பேசிக்கிறேன் நானு. உன்னை நடிக்கிறேன்னு சொல்ற, அப்ப பாரு உனக்கு எப்படி இருக்குதுன்னு. ஆமா குமாரி, நைட்டெல்லாம் மனத்திட்டே தான் படுத்துட்டு இருந்தா தெரியுமா? அட போங்கம்மா நீங்க, நான் என்ன சொன்னா நம்பவே மாட்டீங்க. அவன் சொல்றதெல்லாம் நம்புங்க. அவன் நடிச்சுட்டு தான் இருக்கிறான். போங்க. சித்தி சித்தி. வா சோனி வா. சித்தி அம்மா வெளியே சாணி போடணும்னு சொன்னாங்க, அதுக்கு சாணி போட்டு தீர்ந்துருச்சாமா. உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாங்க சித்தி. ஓ அப்படியா, சரி சரி. வாங்கினது கொஞ்சம் இருக்குது, இரு நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க சித்தி. பூமாரி டே சுரேஷ் போங்க, இன்னும் சண்டை பிடிச்சிருக்காதீங்க. டேய் அதெல்லாம் கொண்டு போய் எல்லாம் கழுவியாச்சுன்னா கொண்டு போய் எல்லாம் சந்தா குங்குமம் வச்சுடு. பூமாரி நீ அவங்க கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்காம இதை மட்டும் கூட்டி எடுத்துட்டு போய் எல்லாம் ரெடியாகுங்க போங்க. இரு சோனி எடுத்துட்டு வரேன். என்னடா காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்னா சரியாயிருச்சா? உன்ற சத்தம் இந்த முக்கு வரைக்கும் கேக்குது. அப்படி கேளு சோனி, இதான் நானும் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குதான் சண்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. சின்ன பிள்ளை. யார் அது? மலர்க்கா நீங்களா? வாங்க வாங்க. என்ன சின்ன பிள்ளை, வேலையெல்லாம் முசுவா நடக்குதாட்டு இருக்குது? ஐயோ ஆமாக்கா ஆமா. ஐயோ எங்க அத்தை இன்னைக்கு நிறைய வேலை வாங்கி என்னை பெண்டு கழட்டி எடுக்கிறாங்க போங்க. எங்க சின்ன பிள்ளை உங்க அத்தை? எங்க அத்தையா, அவங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. என்ற பையன் வேற அங்கதான் இருக்கிறானா 2 நாளா. சரி அப்படியே அவனை கூப்பிட்டுட்டு பால் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாங்கக்கா. ஓ அப்படியா, சரி சரி. நானும் இந்த பக்கம் ஒரு வேலையை வந்தேனா, சரி அதான் உன்னை அப்படியே எட்டி பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன நைட்டெல்லாம் என்னாச்சு? நானு வரலாம் தான் நினைச்சிட்டு இருந்த பாரு. அப்புறம் என்ற வயனுக்கு வேற கொஞ்சம் முடியாம போயிருச்சா, அவன் ஏதோ உத்தரவுடனா அணைத்திட்டே இருக்கிறான். அப்புறம் அவன் விட்டுட்டு வர முடியல, அதனால தான் சின்ன பிள்ளை நான் வரல, இல்லாட்டி நான் வந்திருப்பேன். பரவாயில்லக்கா, அதனால என்ன வராட்டி. அதான் அந்த அக்கா எங்க அண்ணியெல்லாம் வந்தாங்கல்ல, சீதாக்கா சொன்னாங்க சுரேஷ் உடம்பு சரியில்லைன்ட்டு. பரவாயில்லக்கா. ஆமா சின்ன பிள்ளை, அதனாலதான் வரல. சரி சரி, என்னாச்சு? எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏக்கா சீதாக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலையா? எங்க அண்ணிக்கிட்டலாம் எதுவும் கேட்கலையா? இல்ல சின்ன பிள்ளை, நான் ஒருத்தரையுமே எனக்கு காலையில இருந்து பார்க்கவே இல்லை. நான் சரி இப்படி இந்த வழியில தான் போனேன்னா, அதனாலதான் சரி அப்படியே உன்னையவே பார்த்து எட்டி பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். நான் இன்னும் அவங்களெல்லாம் பார்க்கல. காலையில இருந்து எனக்கு வீட்லயே வேலையே நிறைய கடந்தது, அதனால யாரையும் பார்க்கல இன்னும். ஆட ஆமாக்கா, அது எங்கள் வீட்டில் என்னமோ இருந்தது. நேற்று அந்த அக்காங்களும் தான் எல்லாம் பார்த்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த சாமியார் சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு. அது பக்கத்துலேயே கூட வந்துட்டு போச்சு, மூஞ்சி பக்கத்துலேயே. அது முன்னாடி வந்தது நாங்கள் எல்லாம் பார்த்தது. நாங்கள் 4 பேர் அப்படியே வெளியே ஓடிட்டோம். போய் வாசலில் தான் நின்றுட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு தான் இருந்தோம் வெளியே. அதே நம்ம அதோட வீடு மாதிரி அது உள்ளே இருக்குது. நாங்கள் தெருவில் நிற்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அந்த சாமியார் அப்புறம் வெடிகத்தால தான் வந்தார். அப்புறம் வந்து அப்புறம் இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ உள்ளே வந்தார். போகிறப்ப ஏதோ ஒரு செம்பை தூக்கிட்டு போனார். அது போச்சோ இல்லையோ ஒன்றும் தெரியல. பிடிச்சிட்டேனாரு. என்னமோ எல்லாம் வீடெல்லாம் கழுவி பூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. சரி அதனால தான் அப்புறம் எங்கள் அத்தையெல்லாம் இன்னைக்கு வீடெல்லாம் எல்லாம் தொடச்சி விட்டு நான் அதுக்குள்ளே பால் வாங்கிட்டு வரேன்ட்டு எங்கள் அண்ணி வீட்டுக்கு போனாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி. அப்ப சாமியார் வந்த அப்புறம் பிடிச்சிட்டாராமா? அவங்க எல்லாம் இது பண்ணிடுவாங்க, கட்டு போட்டுருவாங்க சின்ன பிள்ளை. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாம் குடிச்சிட்டு போய் ஏதோ பண்ணுவாங்க. விடு அப்ப வந்திருப்பாருன்னா அதெல்லாம் உங்க வீட்டுல இருந்து வெளியே போயிருக்குன்னு தான் அர்த்தம். சரி சரி, இனியே பயப்படாதீங்க. சரி அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? அதான் கேட்கறதுக்கு தான் வந்தேன். சரி அப்புறம் வேலையெல்லாம் பாருங்க, அப்புறம் வேணா பார்க்கலாம். சரியா, நான் கிளம்புறேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. நான் அப்புறமா வர வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேணாம். சரி சின்ன பிள்ளை. எங்க உங்க வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாரா ஊருக்கு போனவரு? கிளம்பிட்டாராமாக்கா. நேற்று நைட்டே வந்துட்டு இருக்கிறாரு. இத்தனை நேரத்தில் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி. சரி சின்ன பிள்ளை, சரி அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. இது எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு சித்த நேரம் உட்காரலாம்ப்பா. நைட்டெல்லாம் தூங்காததுக்கு தூக்கமா வருது எனக்கே. சின்ன பிள்ளை, அடியே சின்ன பிள்ளை, இது என்ன இப்படி தூங்கிட்டு கிடக்குறா? அடியே சின்ன பிள்ளை. வாங்கத்தா. என்ன பால் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லடி, பாலே தீந்து போச்சாமா. அவ எல்லாம் குடிச்சிட்டாளாட்டு இருக்குது. இந்த 3 மணி கறந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னா அவளே. நான் அப்புறம் போயிட்டு வந்துட்டேன்டி. ஏங்கத்தா எடுத்து வைக்கலையே நம்மளுக்கு? எல்லாத்தையும் எங்கள் அண்ணி கொடுத்துட்டாங்களா? என்னமா போடி, ஏதோ நீ காய பூஜைனால நிறைய பால் எல்லாம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டாங்களாமா. சரி அப்புறம் நம்ம லேட்டாக தான் வாங்குவோம் நினச்சிட்டு சரி மத்தியானம் கறந்து கொடுத்துக்கலாம் நினச்சிட்டாலாமா. அதனால பையன் அங்கே இருக்கிறனால நமக்கு ஏதோ பால் அப்புறம் சாயங்காலம் தான் வாங்குவோன்னு அவளே நினச்சிட்டு
காப்பி தூத்தி கொடுத்துட்டாலாமா. சரி விடுங்க, இது என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் பால் கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை எங்கள் அண்ணியே கொண்டு வர நாங்களா அப்படின்னா கொண்டு வருவாங்க. எங்க பையனை கூப்பிட்டு போனீங்க, அவன் இங்க? என்ன பண்றது, அவனும் வீட்ல இல்ல. பார்த்து 2 நாள் ஆச்சுன்னு பாக்குறப்ப போனா அவன் எங்க போயிருக்கிறானாமா. அதே தான் கிருஷ்ணன் அவன் கூட்டிட்டு எங்க வெளியே போயிருக்கிறானாமா. வெளியே கூட்டிட்டு போயிருக்கிறானாமா? எங்க போனாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல சின்ன புள்ள. காளிமா தான் சொன்னா கிருஷ்ணன் எங்க பேரனை கூட்டிட்டு போயிருக்கிறான்னு. சரி அப்புறம் என்ன பண்றது, அதனால ஒரு காப்பி போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். ஓ அப்படியே எங்கள் அண்ணன் இருந்தாரா வீட்டில்? அவனுமே இல்ல, உன் அண்ணனும் எங்க வெளியே போயிட்டானாமா. காளிமாவும் பிள்ளையும் தான் இருந்தாங்க வீட்டுல. ஓஹோ அப்படியா, சரி சரி சரி. அப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு செய்யுங்க, தலையே சுத்துது, தூக்கமாக வருது எனக்கு. சைரடி சைர இப்பதான் அரிசி தண்ணியில போட்டுட்டு வந்தேன். இதை சித்த நேரத்துக்கு செய்யறேன். எனக்கு தான் முடையா இருக்குது, என்ன வேண்டாம் சொல்றேன். பாரு ஒரு நாள் எப்படி எல்லாம் ஆகி போச்சு வீட்டுக்குள்ள. அம்மா எல்லாம் தொடக்க சொன்னனே, எல்லாம் தொடச்சி எல்லாம் முடிச்சிட்டியா? இங்க வந்து தூண்ல சாஞ்சிட்டு இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்து உட்காந்தேன். எல்லாம் தொடச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி சோறு திங்கிறது ஒன்று தான் பாக்கி. அதையும் செஞ்சு போட்டிங்கன்னா தின்னுட்டு நான் பாட்டுக்கு சிவனேன்னு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குவேன். எனக்கு 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லாமல் அப்படியே எங்கே உட்காந்தாலும் தூக்கமாக வருது போங்க. ஆமாடி, எனக்கும் சலுப்பா தான் இருக்குது. என்ன பண்ண சொல்றேன்? சரி சாமி வேற கும்பிடணுமே, அதுக்குதான் சரி சோத்தை ஆக்கி வச்சுட்டு நான் துண்டலும் தாளிக்கல ஒன்றும் தாளிக்கல. போ ஏதோ கடலை பொரி வாங்கி தேங்காய் பாலம் முடிச்சாங்க கும்பிட்டுக்கலாம். போதும், என்னால நான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப சலுப்பா இருக்குது, கை காலெல்லாம் வலிக்குது. போ அதுவும் இல்லாம சுண்டல் ஊற வைக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. காலையில இருந்து நான் இந்த வேலையே சரியா இருந்தது. சுண்டல் ஊற வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். அப்புறம் என்ன பண்றது? போ கடலை பொரி வச்சு சாமி கும்பல இந்த வருஷம். சரிங்கத்தா, பரவாயில்ல விடுங்க, ஏதோ ஒன்று சிம்பிளாக பண்ணிட்டு போகலாம். நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாங்கிறேன். யாராவது கொடுப்பாங்களா அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் விடுங்க. என்ன நம்மளே செஞ்சு சாப்பிடணும்னு இருக்கா? அதெல்லாம் எல்லாருமே கொடுப்பாங்களா, அதுவே நமக்கு போதும். இப்போ என்ன வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஏதோ பழங்கள்லாம் சாமி கும்பிட்றக்கு அது மட்டுமாச்சு வாங்கிக்கலாம். இல்ல இல்ல, நானே அப்புறம் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி அங்கேயே பேசினா காளிமா கிட்ட சொல்லி அவன் எங்க அதான் வெளியே தானே போயிருக்கிறான்னு சொன்னா. வரும்போது கொஞ்சம் பழங்க கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். சரின்னு சொல்லியிருக்கிறான். சரி அதனால அந்த பையனை எல்லாம் வாங்கிட்டு வந்துருவான் விடு. ஓ அப்படியா, சரி சரி. அப்போ அந்த வேலையும் முடிச்சிட்டிங்களா? சரி விடுங்க, அதெல்லாம் கிருஷ்ணனே அவன் சொன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான். அம்மா வாடா சின்ராசு, வா வா. என்ன சாமி 2-3 நாள் கொஞ்சம் துரும்ப அழைச்சு போயிட்டேன். மகன் 2 நாள் இல்லைன்னது வந்தது துரும்பா இழைச்சி போயிட்டாராமா. நான் 2 நாள் சாப்பிடாம கொள்ளாமல் என்னை பட்னியாக போட்டு வச்சிருக்கிறீங்க. இப்போ நான் இழைக்கலையா? ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறது. இந்த அத்தைக்கு இதே வேலையாக போச்சு. இருக்கட்டு பேசிக்கிறேன். ஏ சின்னப்புள்ள, நீ பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது. கொஞ்சம் கம்முன்னு இரு. நான் என்ன வேணும்னு உனக்கு ஆக்கி போடாம இருந்தேன். அதான் உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் என்ன, இதெல்லாம் இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அவன் பயப்படுவான். கொஞ்சம் கம்முன்னு இரு வாய் வச்சுட்டு. சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை. அதெல்லாம் நான் ஒன்றும் அழிக்கலமா, நல்லா தான் இருக்கிறேன். உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுது, 2 நாள் எனக்கு பார்க்காம இருந்தீங்களா, அதனால அப்படி தோணுதாட்டு இருக்குது. அதெல்லாம் நான் நேரத்துக்கு எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டேம்மா. அதெல்லாம் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டேன். எல்லாம் ஆட்டு வயசில் இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்களா, அதெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு போய் எல்லாருமே சாப்பிட்டுக்குவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஓ அப்படியா கண்ணே, என்ற கண்ணுக்கு இறச்ச மாதிரி தான் இருக்கிற. என்ன பண்றது, எனக்கு அப்படிதான் தோணுது. சரி சரி வா வா. என்ன சின்னப்புடா, எப்படி இருக்கிற? என்னம்மா நான் இல்லைன்னு சொல்லி 2 பேரும் நல்லா ஜாலியாக இருந்தீங்களாக்கும். அத்தை அவங்க பையன் கேட்கறது பார்த்தீங்களா? நம்ம 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமா இருந்தோமாமா. ஆவி கூட தான் சந்தோஷமா இருந்தான்னு சொல்லிருங்க அப்படியே நீங்களே. அது கம்முன்னு இரு சின்னப்புள்ள, உங்க காதுல கேட்டு போகுது. என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு ஏதோ திரு முடிச்சுட்டு இருக்கீங்க, என்னமோ பேய் அறிஞ்ச மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சென்றாசு. என்ன கேட்டா? சரியா போச்சு போங்க. நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லி 2 நாள் நீங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு ஏதோ பதில் சொல்லலாம். நீங்க பாட்டு காலுக்கு ஒரு தூண் உட்காந்து பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறீங்க. பேய்தாயா அரைஞ்சது, பேய்தா. ஆமா கண்ணு, ஆமா. நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். எங்களுக்கு என்ன குறை? அதான் எங்களை எல்லாம் நல்லா பாத்துக்கிறீங்களா? அப்புறம் என்ன? சரி சாமி போ போய் குளிச்சிட்டு வா போ. உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம். எல்லாம் சாமி கும்பிடணும்ல. எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருக்குது. நீ போய் குளிச்சிட்டு வா கண்ணு போ. சரிம்மா. என்ன சின்ன பிள்ளை சென்றாசியே பாத்துட்டு இருக்கிறான். போ, அவன் ஏதோ குளிக்க போறானாமா, போய் துண்டு கிண்டு எல்லாம் எடுத்து கொடுப்போம். ஆமா, நான் போகலன்னா உங்க பையனுக்கு துண்டே எடுக்க தெரியாது பாரு. கொஞ்சம் கம்மன் இருங்க, போங்க சோறாக்குற வேலையை பாருங்க போய். ஐயோ சரிடி, நீ வேற பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் பாரு சென்றாசை பார்த்தது மறந்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சரி நான் போய் சித்த நேரத்தில் செஞ்சிடறேன். சரி வா, நீ கூட மாட ஏதாவது செய்யறியா? நான் என்னத்தை செய்யறது? அது எந்திரிச்சு வா, என்ன செய்யறதுன்னு சொல்றேன். சமைக்கிறதால உங்க வேலை தானே, அதுக்கு எதுக்கு என்னை கூப்பிடுறீங்க? ஆயிரத்துன்னா சொல்லுங்க, வந்து சாப்பிட்டுட்டு போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல் ஆரம்பிச்சு கரெக்டாக 1 இயர் ஆயிடுச்சு. ஏதோ சக்ஸஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். இன்னும் நல்லா கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் எப்போவும் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அறிவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.